வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 19 வயதுக்கு உட்பட்டோர் மகளிர் T20 கிரிக்கெட் உலகக்கோப்பையை மீண்டும் வசமாக்கியது இந்தியா. மலேசியாவில் நடந்த இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்திய அணி அசத்தல். உலக ஈரநில தினத்தையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை மற்றும் தேர்த்தங்கல் பறவைகள் சரணாலயங்களை ராம்சார் தலங்களாக அறிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதன் மூலம் தமிழ்நாட்டில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை 20ஆக அதிகரிப்பு. பெரியார் பிறந்த மண்ணில் நடைபெறும் இடைத்தேர்தலில் நல்லாட்சிக்கு மக்கள் தரும் மதிப்பெண்ணாக நம்முடைய தொடர் வெற்றி அமையட்டும். 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு கட்டியம் கூறும் வகையில் வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். திமுக அரசு மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையையும் ஆதரவையும் எப்படியாவது சிதைக்க எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளும் முயற்சி பொடி பொடியாகி விடுகின்றன. திமுகவை நேரடியாக எதிர்க்கும் துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்தி பார்ப்பதாக சாடல். தமிழ்நாட்டின் நலனுக்காக பாடுபடுகிற அரசையும் தமிழ்நாட்டையும் வஞ்சிக்கும் பாஜக அரசையும் மக்கள் சரியாக அடையாளம் கண்டுள்ளதாக முதலமைச்சர் அறிக்கை. ஈரோடு கிழக்கு வாக்காளர்கள் இடைத்தேர்தலில் உதயசூரியனுக்கு அளிக்கும் மகத்தான வெற்றியின் மூலம் அது நிரூபிக்கப்படும் என நம்பிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கோலாகலம். சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பனையூர் கட்சி அலுவலகத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்தார் தவேக தலைவர் விஜய். பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலையம்மாள் ஆகியோரின் சிலைகளையும் திறந்து வைத்து மரியாதை. இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம், வாகைப்பு மாலை சூடுவோம். தவேக 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு விஜய் தொண்டர்களுக்கு கடிதம். தமிழக அரசு சொந்த நிதியில் நெல் கொள்முதல் செய்ய விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநில உரிமையை மத்திய அரசிடம் தாரை வார்க்க கூடாது என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். சென்னை ECRல் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் கைதான முக்கிய குற்றவாளி சந்துருவுக்கு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வரை காவல். சோழிங்கநல்லூர் மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற மேஜிஸ்திரேட் கார்த்திகேயன் உத்தரவு. சென்னை கானாத்தூரில் பெண்களை காரில் துரத்திய விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட முக்கிய நபர் சந்துரு வாக்குமூலம். சந்தோஷ் என்பவர் அறிவுறுத்தலின்படியே பேரில் பெண்களை துரத்தியதாக கூறிய வீடியோ வைரல். அந்த லேடிஸை மடக்குனது எல்லாமே நான் தான். இது சந்தோஷ்ன்றவர் சொன்னதுனால தான் சொன்னேன். வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த இடிச்சதை கூட நான் கண்ணால் பார்க்கல. அவர் சொன்னார்
அந்த நிமிஷம். இந்த மாதிரி வண்டியில் நம்ம வண்டியில் இடிச்சிட்டாங்க, அந்த வண்டியை கூட்டிடா அப்படின்னு சொன்னார். சரி, நான் ஃபஸ்ட்டு அவங்கள போய் அவங்களுக்கு நேராக நின்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் நிற்க மாட்டோம், நாங்கள் போகிறோம்னாங்க. சரி, நான் மடக்கி அவரை காரை மடக்க சொல்லிட்டாரு. நான் மடக்கலைன்னா எனக்கு அது பிரச்சனையாயிடும்னு சொல்லி நான் போய் காரை மடக்கினேன். அதுக்கப்புறம் தான் அவங்க வீடியோலாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி ரோட்டில் பிளாக் பண்ணி நிறுத்தினேன். திருப்பி ரிவர்ஸ் எடுத்து அவங்க வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க நான் வீட்டுக்கு போகும்போது கரெக்டாக சந்தோஷ்னு சொல்கிறவர் வந்துட்டார். அவர் டேரெக்டாக அவங்க ஃப்ளாட் சொல்லியே போயிட்டு இல்லை, நான் உன்னை பிடிக்க சொன்ன கார் இது கிடையாது, வேறு காரு, அவங்ககிட்ட நீ சாரி சொல்லிட்டு வந்துடும்னு சொல்லிட்டாங்க. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நாளையுடன் ஓய்கிறது பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் முடிவடைய உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பு. ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சியினருக்கும் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. துண்டு பிரசுரம் விநியோகிப்பதில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலில் முடிந்ததால் பரபரப்பு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டில் காளை குத்தியதில் இளைஞர் உயிரிழப்பு. காளை முட்டிய சம்பவத்தில் நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வைரல். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே போதை விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியின் போது விபத்தை ஏற்படுத்திய போதை ஆசாமிகள். தமிழக வெற்றிக் கழக கொடியுடன் வந்த காரில் இருந்தவர்களை புரட்டி எடுத்த பொதுமக்கள். கோவை மாவட்டம் ஆர்எஸ்புரத்தில் விமர்சையாக நடைபெற்ற ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி. ஆட்டம் பாட்டத்துடன் பெண்கள் இளைஞர்கள் உற்சாக கொண்டாட்டம். தேனியில் முதன்முறையாக நடத்தப்பட்ட ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சி கரகாட்டம், தேவராட்டம் என நாட்டுப்புற கலைகளுடன் குதூகலமாக ஆடிப்பாடி கொண்டாடிய இளசுகள். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே மின்மாற்றியின் பழுதை சரி செய்தபோது மின்சாரம் பாய்ந்து விவசாயி பலி. மின்வாரிய அதிகாரிகளின் கவனக்குறைவால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் அரசினர் கலை கல்லூரியில் குழந்தையை பெற்றெடுத்த 2ஆம் ஆண்டு மாணவி. குப்பை தொட்டியில் வீசப்பட்ட சிசுவை மீட்டு தாயுடன் மருத்துவமனையில் அனுமதித்த கல்லூரி நிர்வாகம். டெல்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்ப போட்டியில் 83 தங்க பதக்கங்களை வென்ற தமிழக வீரர்கள். சென்னை சென்ட்ரல் வந்த வீரர்களுக்கு உற்சாக தமிழகம் முழுவதும் உள்ள கோயில்களில் தை மாத கும்பாபிஷேக விழா கோலாகலம். முளைப்பாரி எடுத்தும் நீண்ட வரிசையில் காத்திருந்தும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள். திருத்தணி சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய திரண்ட பக்தர்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். கோயில் நிர்வாகம் முறையாக முன்னேற்பாடு பணிகளை மேற்கொள்ளவில்லை என பக்தர்கள் குற்றச்சாட்டு.
நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் கேரள நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல். டிஜிட்டல் ஆதாரங்களின் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. அடுத்த 3 நாட்களுக்கு பிறகு டெல்லி மக்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் காத்திருப்பதாக பிரதமர் மோடி பேச்சு. மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தயாராக இருப்பதாகவும் திட்டவட்டம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலையொட்டி 4 கட்டமாக பிரச்சார பாடலை வெளியிட்டது பாஜக. வரும் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாடலை வெளியிட்டார் பாஜக எம்பி மனோஜ் திவாரி. दिलवालों की दिल्ली को अब भाजपा सरकार चाहिए. अब ये मेरा जन्मदिन है, इसको गिफ्ट समझ के ही दे दीजिए आप. बहुत बहुत धन्यवाद. டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் தோல்வி பயம் காரணமாக பாஜகவினர் வன்முறையை கட்டவிழ்த்து உள்ளதாக கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. தாக்குதல் நிகழ்வுகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் விமர்சனம். டெல்லியில் ஆம் ஆத்மி தொண்டர்கள் மீது தாக்குதல் நடத்திய பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சுதந்திரமாக செயல்படக்கூடிய பார்வையாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் கடிதம். டெல்லியில் இந்திய கடற்படை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டி. ஒலிம்பிக் வீராங்கனை மனுபாக்கர், அமன் ஷெகாவத், மீராபாய் உள்ளிட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் அதிகாலையில் 41 லட்சம் பேர் புனித நீராடல். நேற்று ஒரு நாளில் மட்டும் சுமார் 34 லட்சம் பேர் வருகை தந்ததாக மாநில அரசு தகவல். ஒடிசா மாநிலம் காலஹண்டி பகுதியில் 3.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கப்பணம் பறிமுதல். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த கொள்ளையர்களிடமிருந்து கட்டுக்கட்டாக கைப்பற்றிய ரூபாய் நோட்டுகளை காட்சிப்படுத்திய போலீசார். பதஞ்சலி ஆயுர்வேதா நிறுவனத்தின் இணை நிறுவனங்கள் பாபா ராம்தேவ், ஆச்சாரியா பாலகிருஷ்ணா ஆகியோருக்கு எதிராக பிடிவாரண்ட். அலோபதி மருத்துவத்திற்கு எதிராக விளம்பரம் வெளியிட்ட விவகாரத்தில் கேரள நீதிமன்றம் உத்தரவு. புனேவில் வழிமாறி குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைந்த சிறுத்தை பத்திரமாக மீட்பு. நீண்ட போராட்டத்திற்கு இடையே மயக்க ஊசி செலுத்தி பிடித்தது வனத்துறை. குஜராத் மாநிலம் டாங் மாவட்டத்தில் சாலையோர பள்ளத்தில் தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் படுகாயமடைந்த 17 பேர் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதி. மெக்சிகோ, கனடா, சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 10% வரி. உத்தரவில் கையெழுத்திட்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். கனடா மீது அமெரிக்கா 25% வரி விதித்ததன் எதிரொலி. கனடாவில் வாழும் அமெரிக்கர்களின் வேலை வாய்ப்புகளில் சிக்கல் உள்ளதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பேட்டி. நெதர்லாந்து டாடா ஸ்டீல் செஸ் போட்டியில் முன்னிலை பெற்ற இந்தியர்கள். 12 சுற்றுகளின் முடிவில் பிரக்ஞானந்தா, குகேஷ் ஆகியோர் தலா 8.5 புள்ளிகளுடன் முன்னேற்றம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த ஐஸ்வர்யா, ரஜினிகாந்த்.
சுப்ரபாத சேவையில் பங்கேற்றவருக்கு தீர்த்த பிரசாதங்களை வழங்கிய தேவஸ்தான அதிகாரிகள்.